திருமந்திரத்தில் நம்ம ஒழுக்க நெறிகள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 5 தவறுகள் நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலும் அது இறைநிலையை அனுபவிக்க விடாமல் நமக்கு அந்த மாயை வந்து இந்த 5 தவறுகள் நம்மளை அந்த நிலையை அடையிறதுக்கு தடங்களாக இருக்கும் அப்படின்னு என்னோட குரு சொல்கிற 5 விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். முதல் தவறு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2வது தவறாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைநிலையை எல்லா இடத்துலையும் எல்லா மார்க்கத்திலையும் எல்லா வகைகளையும் தேடுறது. முதல்ல இறைநிலை அப்படிங்கிறது எந்த மார்க்கத்தில் நீ போனாலும் நீ போய் அடைய வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் தான். நீ எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் நீ அடைய வேண்டிய இடம் அது ஒன்னே ஒரு இடம் தான். அது தெரிஞ்சும் ஒவ்வொரு மார்க்கமாக நம்ம மாறி மாறி ஒவ்வொரு பயிற்சியாக மாறி மாறி நமக்கு குரு சொல்லும் பாதையில நிக்காம தேடுதல்ல ஒரு இடம் விட்டு அடுத்த இடம், ஒரு இடம் விட்டு அடுத்த இடம், ஒரு இடம் விட்டு இங்கே இல்லை எனக்கு வேற ஒரு இடத்துல கிடைச்சிரும், இங்கே இல்லை எனக்கு வேற ஒரு இடத்துல கிடைச்சிரும்னு நம்ம ரைட் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா ஒழுக்கத்தை கடைபிடிச்சுக்கிட்டும் இந்த எண்ணம் நமக்கு இருந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தடை அப்படின்னு 2வது தடையா இதை சொல்றாங்க என்னோட குரு. அப்போ குரு காட்டும் வழியில நம்ம நின்று அதை நோக்கி பயணிக்கணும். அது இல்லாம பாதையை மாற்றிக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரவே முடியாது. இது ஒரு மிகப்பெரிய தடையாக வந்து அமையும் அப்படின்னு என்னோட குரு சொல்கிறாங்க. அதனால் எந்த வழி எந்த மார்க்கமாக நீங்கள் இருந்தாலும் அந்த மார்க்கத்தில் அந்த வழியில் அந்த குருமார்கள் உங்களுக்கு கொடுத்த மாதிரி அந்த பாதையில் ஒழுக்கத்தோடு நீங்கள் பயணம் பண்ணுங்கள். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அந்த இறைவனை அந்த சிவத்தை பரம்பொருளை நம்ம போய் அடையலாம். சிவாயனம்.